ஒரு சிறுவன் அப்பாட்ட போய் சொன்னான், அப்பா இந்த மாதிரி சந்தோஷம் ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு? நம்ம எல்லாம் சந்தோஷத்தை நோக்கி ஓடுறோம். சந்தோஷம் ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு? அப்பா ரொம்ப தெளிவா சொன்னாரு. நாம சந்தோஷத்தை எல்லாம் எதிர்காலத்திலேயே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் நிகழ்காலத்துல சந்தோஷம் நமக்கு கஷ்டமா இருக்கு. நம்மளுடைய சந்தோஷங்கள் எப்படி தெரியுங்களா? ஒரு இலக்கை வைத்திருக்கிறோம். அந்த இலக்கை அடைஞ்சாதான் நமக்கு என்னது? சந்தோஷம். அந்த இலக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு அது வேலையா இருக்கலாம், பெரிய படிப்பாக இருக்கலாம், சிலருக்கு திருமணமா இருக்கலாம், சிலருக்கு விவாகரத்தா இருக்கலாம். அப்ப இன்னைக்கு எதுயா சந்தோஷம்? இன்னைக்கு எது சந்தோஷம்? ஒருவேளை நமக்கு இதை விட ஒரு பெரிய இடத்துக்கு போறோம் நாளைக்கு, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அங்க நிறைய பேர் வர்றாங்க, கூட்டம் கூட்டமா வர்றாங்க, யாரையும் நம்ம தனிப்பட்ட முறையில் கூட பாத்துக்க முடியல, திடீர்னு 1000 பேர் 2000 பேர் வந்துட்டாங்க, பேச்சுக்கு சொல்றேன். அன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? சார் அன்னைக்கு ஒரு 50-100 பேரா உட்காந்துருந்தையா, எப்படி சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலே சந்தோஷம் இல்ல, இப்ப நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே இல்ல. ஆனா அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு அது இருக்கு, அதை நாம் அனுபவிக்க மாட்டோம். அன்னைக்கெல்லாம் எங்க 2 ரூம் தான் இருந்துச்சு, வீட்டுல எவ்வளவோ சந்தோஷமா இருந்த கிடையாது. அந்த 2 ரூம்ல நீங்க புலம்பிக்கிட்டு இருந்தீங்க, முறுமுறுத்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்ப பெரிய வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஆனா அதை பார்த்து என்ன பண்றீங்க? அன்னைக்கு எப்படி இருந்தோம். ஆக மொத்தத்துல மனுஷன் என்ன செய்யறான்னா, ஒண்ணு எதிர்காலத்துல ஒண்ணு நடக்க போறதை பத்தி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான், இன்னொன்னு நடந்து முடிஞ்சதை பார்த்து அன்னைக்கு சந்தோஷமாவே இல்ல, ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தோம்னு நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆக மொத்தத்துல மனிதன் கடைசி வரைக்கும் எப்படி இல்ல? சந்தோஷமாவே இல்லை.